ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அரசியலில் ஒரு மிக பழமையான ஒரு டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சூழ்ச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைவர்ஷன். வேறொரு பக்கத்தில் உங்கள் திசை திருப்பி இங்கே ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லது ஒரு அவர்கள் செய்த பெரிய தவறை மறைக்க வேற ஒரு சின்ன தப்பு செஞ்சு அங்கே உங்க திசை திருப்பி விட்டுருவாங்க. இது இன்றைக்கு அரசியல் நடக்கிற புதுசில் பல காலங்கள் நடந்துகிட்டு இருந்தது தான். ஆனா இப்போ உங்களுக்கு அது ஏன் இன்னும் அதிக சுலபமா போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவும் டிவியும் மீடியாவும் பெரிய உள்ள வந்தோடனே டப்புன்னு மொத்தமா நீங்க ஒரு விஷயத்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா மக்களோட கவனம் முழுசும் அந்த விஷயத்துக்கு திரும்பிடும். அப்ப இவங்க செய்த ஒரு பெரிய தவறையோ அல்லது இனி செய்ய போகின்ற ஒரு பெரிய தவறுலையோ மக்களோட கவனம் போகாது. அப்ப இந்த ட்ரெண்டை உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நமக்கே தெரியுது, தெரியலாம் கூட பெரிய தப்பு இல்லை. ஆனால் பழந்துன்னு கொட்ட போட்ட அரசியல் கட்சிகள் கூட சில சமயம் புரிஞ்சுக்காம சில தவறுகளை பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அவங்க புரிஞ்சுக்கும் போது இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் நாங்கள் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஆகிடும். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பார்க்கும்போது இது முதல்ல பெரிய லெவல்ல அருமையா கொண்டு வந்ததுன்னா இன்றைக்கு மத்தியில் ஆளுற அந்த பிஜேபி 2014 இருந்து இன்று வரைக்கும் இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அவங்க ரொம்ப அழகா பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் ஒன்று காமிச்சாங்க திசை திருப்பி, வேற ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி ஒரு தப்பை கவர் பண்ணி இப்படி அவங்க பல விஷயத்த அழகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய லெவல்ல பண்ணது அவங்க தான், அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அப்போ இந்த டாக்டிக்ஸ் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது ஓரளவு பிரபலமாக ஆரம்பிச்சது. அதற்கு உதவியாக சோசியல் மீடியாவும் வர ஆரம்பிச்சோம்னா அரசியல் கட்சிகள் தங்கள் சோசியல் மீடியாவை வச்சு தங்களுக்கு கையில இருக்க மீடியா வச்சு அது குறிப்பா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்க கையில இருக்கும், அதை வச்சு இந்த பெருவாரியான திசை திருப்பலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தடவை தாவேகா இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் ரொம்ப அருமையா பண்றாங்க. இரண்டு பெரிய அவங்க அரசு மேல இருக்கக்கூடிய களங்கங்கள் வரக்கூடிய விஷயங்களை மீடியால வருது, ஆனா அதோட அவங்க டைவர்ட் பண்ணி அழகாக திருப்பி கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நடந்த விஷயத்துல சொல்றேன். அமோனியா கசிவு நடந்து திருவள்ளூர்ல அந்த ஃபேக்டரியில அமோனியா கசிவு நடந்து தொழிலாளர்கள் செத்து போறாங்க. ஆரம்பத்துல சாகும்போது 2 அப்படிங்கிறத முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதோட நம்ம எல்லாரோட நியூஸ் நிப்பாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு அதுல 18 பேர் இறந்து போயிட்டாங்க. 18 பேர் இறந்து போயும் இன்ன வரைக்கும் இன்டர்ம் ரிப்போர்ட் அதுல என்ன தெளிவா சொல்லியிருக்கு, இன்டர்ம் ரிப்போர்ட் 24 மணி நேரத்தை கொடுக்கணும்னு ஒரு சொன்னாங்க. என்னன்னு தெளிவாக இல்லை. அது வெளியில் வரவில்லையா, வெளியில் வந்தாலும் பெருவாரியாக பிரஸுக்கு வரவில்லையாங்கிற அளவுக்கு தெரியாத நிலைமையில தான் இருக்கு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு லேப்ஸ், ஒரு சாதாரண லேப்ஸ்ல ஒரு மிகப்பெரிய லேப்ஸ் ஒரு கம்பெனி பக்கம். அப்ப அதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் மாற்றணும், குறிப்பா திமுக மாற்றணும். அன்னைக்கு மட்டும் போய் பேசிட்டு அவங்க அதை விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. இதை குறித்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒன்றும் பேசல. அப்ப இந்த விஷயத்தான் நீங்க கீர்த்தனா அவர்களை கார்னர் பண்ணுமே தவிர நீங்க தேவையில்லாம வேற விஷயங்கள்ல கார்னர் பண்ணி உங்களை அழகா அவங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 18 பேர் இறக்கிறாங்க இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது 2க்கும் 18 பேர்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை தான் ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவர்கள் பூதாகரமாக வெளியில பிரசுரப்படுத்தி இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன லாப்சஸ் எல்லாம் சொல்லுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லி பிரஸ் மீட்டை வச்சு இதைத்தான் நீங்க பேசியிருக்கணும். ஆனால் இதுவரைக்கு அது பேசப்படவில்லை, பெரிய லெவலில் பேசு பொருளாகவில்லை. இதை விட ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அதாவது மனிதவளத்துறை அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பொடி போன்ற ஒன்றை வச்சு ஒரு கிரெடிட் கார்டை வச்சு அதை லைன் பண்ணி பக்கத்துல ஒரு 500 ரூபா நோட்டை வச்சிருக்காரு. அப்ப அதை போதை பொருளான்னு ஒரு கேள்வி எழும்புது. அது ஒரு 3-4 நாள் பெரிய பிரச்சாரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பதவி விலக வேண்டும்னு. அப்புறம் அதை அழுமையா அதையும் போட்டுட்டீங்க. காரணம் என்ன? இதற்கிடையில 2 சம்பவங்கள் நடக்குது. 2 சம்பவங்களும் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டைவர்ஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து அரசாங்கம் ஒரு டைவர்ஷன் பண்ணுது. கரூர் விஷயத்தை டக்குன்னு கையில் எடுக்கிறாங்க. இடைத்தேர்தல் எல்லா பக்கம் வருது. இப்ப இந்த டைவர்ஷன் பெரிய டைவர்ஷன் தேவைப்படுங்கிறதுக்காக கரூர் விஷயத்த தாவேகா அரசு அருமையா மொத்தமா கையில் எடுத்து என்ன பண்றாங்க, நாங்க அங்க போய் பார்க்க போறோம் அப்படி சொன்ன உடனே எல்லாரோட இன்ட்ரெஸ்டும் சரத் மேட்டர்ல இருந்தும் இந்த மேட்டர்ல இருந்தும் மினிஸ்டர் சரத் மேட்டர் இந்த மேட்டர்ல இருந்து எல்லாரோட இன்ட்ரெஸ்டும் கரூருக்கு போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் போகலாம், ஆனா எதிர்கட்சிங்கிற முறையில் திமுகவோட இன்ட்ரெஸ்டும் அதிமுக இன்ட்ரெஸ்டும் போயிருக்க கூடாது. அதிமுக பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேங்குது, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம திமுகங்கிறதே வச்சுக்குவோம். அப்ப எல்லாரும் கரூர்னு போன உடனே அவங்க இன்னும் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, 41 பேருக்கு அரசாங்க வேலைன்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணும்போது திமுக இன்னும் அதிலே நின்று இருக்க வேண்டும். சரத் விஷயத்தை பிடிச்சிருக்கும். இன்னைக்கு மினிஸ்டர் சரத் விஷயத்தை திமுக பேசுறத யாரும் பேசுறது இல்லை. அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். ஒரு
சிட்டிங் மினிஸ்டர் மேல இப்படி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அப்போ அதை நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட ஒரு அரசியல் கட்சியா நான் சொல்றேன், பொலிட்டிக்கல் மைலேஜ் சொல்லுவாங்க, உங்களால எவ்வளவு அரசியல் லாபம் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகணும். விடக்கூடாது. அதுல என்ன நடந்துச்சு அது பண்ணுங்க, தோண்டிக்கிட்டே இருக்கும், தட்டிக்கிட்டே நீங்க இருந்தாலும் அது ஒரு முடிவு கிடைக்காது, உங்களுக்கு லாபம் கிடைக்காது. முடிவுங்கிற 2 வருஷம் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. நீங்க இந்த கரூர் விஷயத்தை சொன்னோம்னா கம்ப்ளீட்டா விட்டுட்டு அங்க ஜம்ப் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அந்த அமோனியா விஷயத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டா நீங்க கரூர் விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த 2 டைவர்ஷன், இந்த 2 விஷயத்துக்கும் டைவர்ஷன் கரூர் விஷயத்துல அவங்க நடந்துக்கிட்டது. அது மட்டும் இல்ல, இன்னொரு சூப்பர் டைவர்ஷன் நம்ம மினிஸ்டர் ஆதவர்ஜுனா பண்றாரு. கரூரை போய் போலீஸ்காரங்க, திமுக சதியால தான் போலீஸ்காரங்க எல்லாம் இது பண்ணி அந்த அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற ஒரு கேஸ்ல. எதுக்கு அவர் போடுறாரு? தெரியாமலாம் அவர் ஒன்றும் செய்யக்கூடியவர்களை. ஏன்னா போலீஸ்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், போலீஸ்காரங்க மேல நீங்க பழி போடுறீங்கன்னா இன்னைக்கே போலீஸ்காரங்க உங்க கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ உங்க முதல்வர் கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் பொதுவா அப்படி போலீஸ் மேல பழி போட மாட்டாங்க. அந்த பழியை அவர் தைரியமா போடுறாருன்னா he wants a larger distraction, ஒரு பெரிய டைவர்ஷன் வேணும், மக்களுக்கு ஒரு பெரிய திசை திருப்புதல் வேணும். அந்த திசை திருப்புதலை அருமையா ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுக்கிறாரு. போலீஸ் மேலேயே பழி போடுறாரு, யார்? சிஎம் கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் மேலேயே. அப்ப இவ்வளவு பெரிய பழி போடுறாங்க. பிளஸ் சிஎம் கரூருக்கு போறோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. இதோடு சேர்த்து இன்னொரு டைவர்ஷன் வருது. நம்ம கீர்த்தனா மினிஸ்டர் அவர்கள் திருத்தங்கள்ல போய் அங்க ஒரு ஸ்கூல்ல, அது எனக்கு வேணும்னு இப்ப பார்க்கும்போது ஒரு டைவர்ஷன் மாதிரி தெரியுது. அங்க போய் இந்த இங்கிலீஷ் தெரியுதா அது தெரியுதான்னு பேசி ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துறாங்க. இந்த சர்ச்சையும் திமுக பாஞ்சு போய் கவிக்குது. இது உங்களோட சர்ச்சை அல்ல. கீர்த்தனாவை அவமானப்படுத்துவதோ இல்லை நீங்க ஆதவர்ஜுனா மேல கோவப்படுறதோ உங்களோட பிரச்சனை இல்லை. திமுக என்ற எதிர்கட்சியோட பிரதான எண்ணம் என்னவா இருக்கணும்னா தாவேக அரசை அசிங்கப்படுத்துவது, எந்த தனி நபர்களையும் அசிங்கப்படுத்துவதில்லை. அதற்கு ஏற்ற விஷயம் என்ன இருக்கு? நீங்க மினிஸ்டர் சரத் விஷயத்தை விட்டுருக்க கூடாது. இது இந்த அரசு மேல் ஒரு தீரா பழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை நீங்க விட்டுட்டீங்க. அந்த 18 பேர் இறந்த விஷயத்தை நீங்க விட்டுருக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட தமிழகத்து வரலாறுல இப்போதைக்கு ரீசெண்டா நடக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப அதையும் நீங்க விட்டுறீங்க. இந்த 2 இன்சிடென்ட்டையும் விட்டு நீங்க எங்க பாயிரீங்க? ஆதவர்ஜுனா மேல பாயிரீங்க, கீர்த்தனா மினிஸ்டர் மேல பாயிரீங்க. இதனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? அவங்க 2 பேரும் மந்திரிகள் தான். அது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு. தாவேக அரசுக்கு என்ன பலி வருகின்றதுங்க பாருங்க. தாவேக அரசுக்கு பலி கொடுக்கக்கூடிய விஷயம் மினிஸ்டர் சரத் விஷயமும் அந்த அமோனியா கேஸ் லீக் விஷயம். அது 2 நீங்க விட்டுட்டீங்க. உங்களை சூப்பரா டைவர்ட் பண்ணி இந்த 2 விஷயத்துக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பர் டாக்டிக்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு யாரு லீகல் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு திமுக தெரியல. என்றைக்குமே நாம ஒரு வழக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அந்த சட்டத்துல அனுபவம் நான் சொல்லணும், வழக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இதை தவிர வேற வழி இல்லைன்னு இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா இது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா நம்ம ஃபைல் பண்ணணும். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன வழக்கு ஃபைல் பண்றீங்க? சிஎம் கரூருக்கு போகக்கூடாது எப்படி சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்? யோசிச்சு பாருங்க. அவன் கரெக்டா ஒரு கேள்வி கேட்கிறான். சுப்ரீம் கோர்ட்ல கேட்கப்பட்ட அந்த கேள்வி கரெக்ட். என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எஃப்ஐஆர்ல விஜய் அவர்கள், இன்றைய சிஎம் விஜய் அவர்கள் எஃப்ஐஆர் அக்யூஸ்டா போட்டிருக்கீங்களா? போடல. அப்ப நான் எப்படி அவன் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அது ஒரு நியாயமான கேள்வி தான். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க எஃப்ஐஆர் துணிச்சல் அவர் மேல போட்டிருக்கோம், நீங்க போடல, பரவாயில்ல, அது நியாயமா நீங்க போட்டீங்க, அவனை ஒத்துக்கிறான்னு போடல. அப்ப சுப்ரீம் கோர்ட் எப்படி தடுக்கும்? அப்ப அந்த ரிலீஃப் வந்து போகுது. 2வது என்ன சொல்றீங்க? பேசி அமைச்சர் ஆதவர்ஜுனா சிஎம் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த குறிச்சு அவர் பேசுறாரு, பேசக்கூடாது, நீங்க தடை கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்க. அப்போ அது கேட்கும் போது நீங்க நல்லா யோசிக்கணும். நீங்க கேட்கிற ஃப்ரீடம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஸ்பீச். அதுக்கு நீங்க தடை கேட்கறீங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி. ஒரு மனிதனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி இருக்கு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு இருக்கு. அது ஒரு மினிஸ்டர் போது அவருக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். மக்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிவிக்க வேண்டிய கடமை ஒரு மினிஸ்டருக்கு இருக்கு. அப்போ இது 100க்கு 100 ஜெயிக்குமா நீங்க யோசிக்கணும். அவர் பேசுனது சரின்னு யாரும் சொல்ல வரல. அப்ப 100க்கு 100 இது ஜெயிக்காம இதை கோர்ட்ல போட்டு தோணுச்சுன்னா இது என்ன ஆகும்? இது தாவேக அரசுக்கு ஒரு பிளஸ் ஆகும். நீங்க யோசிக்கணும். இது 2 யோசிச்சு இந்த வழக்கு ஜெயிக்குமா, 100க்கு 100 80% மேல ஜெயிக்குமா நீங்க யோசிச்சு இந்த வழக்கை ஃபைல் பண்ணிருக்கணும். போடும்போது இந்த வழக்கு ஒரு ஸ்டில் பார்ட் சைல்டு. ஏன்னா அதாவது இறந்து பிறந்த குழந்தை. ஏன்னா நீங்க எனக்கு ஒரு சிஎம் அங்க போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கேட்கிற பிரேயர் எந்த சுப்ரீம் கோர்ட் யாருமே அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி மட்டும் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், அவரை எப்படி நம்ம போய் பார்க்க கூடாதுன்னு ஒரு கோர்ட் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்ட 2வது பிரேயர் ஆச்சு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது கூட எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா நோட்டீஸ் போட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுதான் கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு இடைக்கால உத்தரவு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆகும்? இந்த வழக்குள்ள 8 மாசம் கழிச்சு 8 வாரம் கழிச்சு தான் போடுவாங்க. அதுக்குள்ள அவங்க எப்படி ப்ரொபகண்டா பண்ணிடுவாங்க பாருங்க. இவங்க பேசக்கூடாது தடை கேட்டாங்க, அதுவும் கிடைக்கல, விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னா சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க தோல்வி முகத்துக்கு வந்துருக்கீங்க.
என்னதான் நீங்க வெளியில நாங்க தோக்கல 8 வாரம் கழிச்சு, இதுக்கு முன்னாடி அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் உங்க வழக்கறிஞர் அப்படிதான் சொன்னாங்க, முடியல கேஸ் 8 வாரம் கழிச்சுதான் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டுருக்காங்கன்னா அதே ஆர்டர் தானே வந்துச்சு. அது அன்னைக்கே ஃபைனல் ஆர்டர் போடுற மாதிரி போட்டாங்க. அவர் தன்னுடைய முகத்தை காப்பாற்றுவதற்காக 8 வாரம் கழிச்சு ஒரு டேட் சொல்றாரு. அப்ப இந்த வழக்கும் அதிகபட்சம் என்ன இருக்க முடியும், எந்த ஆர்டர் போடாம 8 வாரம் கழிச்சு தான் போயிருக்க முடியும். அப்ப என்ன இருக்கும், ஒரு தோல்வி. அப்ப எப்படினாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. எப்படினாலும் நீங்க கேட்கிற ரிலீஃப் வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கும். ஒரு ரிலீஃப் தோல்வி அடைஞ்சிருக்கும், இன்னொரு ரிலீஃப் அதிகபட்சம் 8 வாரம் கழிச்சு தான் கிடைச்சிருக்கும். இன் பிட்வீன் கேப்ல ஒரு கரூர்ல போய் என்ன சொல்லுவாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இவங்க கேட்ட கேள்வி தப்புன்னு, அதனால டிஸ்மிஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தேவையா? அப்ப உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. இப்ப இன்னொரு பெரிய அபிலிட்டி கேஸ் நீங்களே போட்டு நீங்க வேற வழியெல்லாம் விட்ரா பண்ணிட்டு வரீங்க அந்த கேஸ். அப்ப என்ன அர்த்தம், வெளியில எப்படி பேசுறாங்க தாவேக்கால அப்படின்னா, வாழா சுட்டிட்டு திமுக ஓடி வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பேசுறாங்க. இது தேவையா? அப்ப உங்க லீகல் அட்வைஸை தெளிவா வச்சுக்க. இந்த கேஸ் தேவையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. நீங்க எதை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருக்கணும், அது உண்மையான விஷயம் கூட. எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பரிசு எழுதி வேலைக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இவர் மீட்டிங்கு போய் சேர்த்த 41 பேருக்கு இவர் வேலை கொடுத்தாருன்னா, அப்ப இது தமிழ்நாடு கவர்மெண்டா இல்ல வந்து இவங்க பக்கத்து வீட்டு இவங்களோட சொத்தா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போயிருக்கணும். அந்த விஷயத்தை நீங்க அவங்களை போக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறோம். தாவேக கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருந்தது. கரூர்ல வேணா உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகலாம், ஆனா மீதி 6 தொகுதிகளையும் உங்களுக்கு அது கண்டிப்பாக சாலிடா உங்களை பேக் பண்ணும். அப்ப அது எதுவுமே பண்ணாம நேரா கோர்ட்டுக்கு போய் தோக்கக்கூடிய ஒரு கேஸை ஃபைல் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு லீகல் அட்வைஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணு லீகல் அட்வைஸ் தப்பா கொடுக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா நான் சொல்றேன் நீ செய்யணும் நீங்க சொல்லணும். வக்கீல்கிட்ட அவர் செஞ்சுட்டு வந்திருக்கணும். ரெண்டுமே தவறு. ஒரு வழக்குக்குன்னு போனீங்கன்னா வழக்கறிஞரோட ஒப்பீனியனை கேட்டு நீங்க அதை ஃபைல் பண்ணும். அது ரொம்ப தொடர்ந்து தப்பா இருந்துச்சா வழக்கறிஞரோட மிஸ்டேக். நீங்க நான் சொல்றேன் நீ ஃபைல் பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ரொம்ப தவறு. அப்ப நீங்க கோர்ட் விஷயத்துல நீங்க லீகல் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இன்டர்ஃபியர் பண்றதும் தவறு. இப்ப உதாரணத்துக்கு எசென்சியல் விஷயம் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க கட்சி தலைவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இறக்குறாரு, நீங்க மெரினால இடவேன்னு கேட்டு போராடி கேஸ் போட்டு, இதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஃபைட் பண்ணி அவனு ஃபைட் பண்ணீங்க ஜெயிச்சீங்க, இதெல்லாம் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆனா இந்த வழக்கு நீங்க போட்டு தோக்குறீங்க பாருங்க, வித்ட்ரா பண்றீங்க பாருங்க. இந்த வித்ட்ரா பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, உங்களுக்கு வழி இருந்துச்சு, போடணுமா வேண்டாமா? அப்ப சில விஷயங்களை செய்யாம இருந்தாலே அது நமக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்காது. நீங்க செஞ்சு வித்ட்ரா பண்ணிட்டு போனது நீங்க ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கு. அப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்த அந்த நடைமுறைகள் இந்த விஷயத்தை தவறுங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தவறுங்கிறத புரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட்ல போய் இப்ப வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட் சிஎம் போக முடியாது, நான் அப்படி தடுக்க முடியும்னு சொல்லுது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மக்கள் மத்தியில் அப்படித்தான் தெரியும். மக்களுக்கும் சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரியாது. ஆமால சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு பாருங்க, போய் தேவையில்லாம அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க, திமுக ஒரு கெட்ட பேர். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா தாவேக்கா அவங்க திசை திருப்பா நீங்களும் திசை திருப்பீங்க. மக்கள் திசை திரும்பலாம், நீங்கள் திசை திரும்ப கூடாது. பிரதான எதிர்கட்சி நீங்க போக்கஸ்டா இருக்கணும். தாவேக்கா அரசுக்கு முழுக்க கலங்க வரக்கூடிய இந்த 2 விஷயம் இருக்கு. இதுல இருந்து நம்மள திசை திருப்புறோம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம விடக்கூடாது, புடிச்சு தோங்கணும். இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணோம்னா தாவேக்கா அரசுக்கு பெரிய லெவல்ல கெட்ட பேர் வரும். அப்ப இந்த பை எலெக்ஷன்லயே அவங்க பதில் சொல்ல வேண்டியது வரும். நீங்க 2லயும் நின்று இருக்கணும். நீங்களும் கன்வீனியன்ட்டா 2 விட்டு மற்ற விஷயங்களுக்கு போயிட்டீங்க. அப்போ திசை திருப்பும் தாவேகா அரசுன்னா அதை நீங்க கணிக்க தவறிட்டீங்கிறதும் திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த விஷயத்த நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அவசரப்பட்டு அந்த கோர்ட் கேஸுக்கு போறதெல்லாம் தவறுங்க. கோர்ட் கேஸ் போகும்போது அதை கணிச்சு 10 லீகல் மைண்ட்ஸோட உட்கார்ந்து பேசி எல்லாம் முடிவெடுத்து அதற்கப்புறம் பண்ணுங்க. போடணும், நம்ம போட்டுறணும், உடனே அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் நீங்க போய் பேசுறது தவறு. இப்ப கோர்ட் என்ன சொல்லுது, அவன் ஸ்லாண்டர் பண்ணா நீயும் ஸ்லாண்டர் பண்ணிக்கோ, ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு உனக்கு ஃப்ரீ ஸ்பீச் இருக்கு நீயும் பேசிக்கோன்னு சொல்ற அளவுக்கு இப்போ ஆதவர்ஜுனா பேசுறதுல ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கோர்ட்ல வருது. அப்போ இது தேவையா உங்களுக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். இந்த விஷயங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். திமுக கோயிங் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க. முன்னாள் நீங்க போக போக திமுக டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் புறந்தள்ளிட்டு எது நமக்கு வேணும், அர்ஜுனன் கையில மாட்டின அந்த மீன் மாதிரி இருக்கணும். நமக்கு மீன்ல அடிக்கணும், அவ்வளவுதான். அந்த மீனை வச்சு டைவர்ஷனே நீங்க ஆகக்கூடாது. நீங்க கிளீனா அதுக்குள்ளேயே போக்கஸ் பண்ணி அந்த விஷயத்த லாஜிக்கல் எண்டுக்கு ஒரு 4 விஷயத்த கொண்டு போனீங்கன்னா அது தாவேக்கா தலைவலியா இருக்கும். அதை விட்டு அவன் திரும்ப நேரத்துக்குலாம் நீங்க ஓடி 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 போய் அங்கங்க 4 தடவை கத்திட்டு வந்தீங்கன்னா எந்த விஷயமும் நடக்காது. இதை புரிந்து கொண்டு திமுக நடக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.